தளபதி தான் ப்ரோ. உங்க கொள்கை ஒரு கொள்கை கேளுங்க நீங்க. சரி நீங்க ப்ரொடக்ஷனா என்ன பண்ணீங்க? இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க தலைவர், இங்க வாங்க. சரி இத்தனை வருஷமா சொன்னீங்க, அதுல ஏதாவது பண்ணீங்களா? நாங்க எல்லாம் பண்ணியாச்சுப்பா, எல்லாம் பண்ணாங்க. ஒண்ணு அவங்க பாத்துனுக்குறாங்க. சரி நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நாங்க ஒண்ணும் எதுவும் சொல்லலையே, நாங்க பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. சரி எப்படி தலைவரே வரும்? அப்போ இப்போ நான் எங்க அப்பா வந்தானே, எங்க அப்பா கம்பெனி நான் தான் நடத்தணும், வேற யார் இவன் நடத்துவானா இல்லை வேற யார் நடத்துவாங்க? இதுவும் அதே மாதிரி தானே வரும் தலைவரே. 200 குத்தாங்களே, அதை குத்தாங்க, குத்தாங்க. குத்தாங்க, உங்களை 300 ரூபா குத்தாங்க. நாங்க 2 வருஷம் 300 ரூபா குத்தீங்க நீங்க. அவ்வளவு நாங்க குத்துமா? ஆமாம், இந்த வாட்டி 1000 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா போட்டி அதிகம்ல, இந்த தளபதி இருக்காருல்ல, பயன்ட்டாங்க. இப்போ ஏற்கனவே பயன்ட்டாங்க. டிவிக்கே தான், டிஎம்கே தான். நான் எப்பவுமே ஆமாம் கரெக்ட், நல்லா ஆச்சு தலைவரா. டிஎம்கே தான். நான் எப்பவுமே ஆமாம் எப்பவுமே. காரணம்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்றது, அவங்க பாருங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்க, இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா இங்க? இல்லை பக்கா. யார் வேற உங்க அப்பா பண்ணாரா? பிச்சிருவேன். கரெக்ட், நல்லா ஆச்சு தலைவரா. பிரச்சனையே சிஎம் அவர் தான் வருவார் கண்டிப்பாக, ஷுர் 100% சொல்கிறேன், அவர் தான் வருவார். சரி நீ சொல்ல கண்டிப்பாக வருவார் தலைவர். ஸ்டாலின் தலைவர் தான் வருவார். நான் எதுவும் பேச விரும்பல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, பேச விரும்பல. பார்ப்போம். அவர் இல்லை வாய்ப்பு இல்லை அதுக்கு. பாப்பா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பாப்பா அடுத்த வருஷம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு யாருன்னு. ஆனால் பிரச்சனை இல்லை. அவர் மட்டும் எப்படி வந்தாராமா? பேசு, இங்க வந்து பேசு, கேமரா முன்னாடி பேசு. யார் சிஎம் வர வாய்ப்பு? தளபதி தான் ப்ரோ, தளபதி தான். தளபதி விஜய் தான். ஆமா. ஆனா இவங்க வந்து இப்போ சொல்றவங்க நண்பர்களா இருக்கட்டும், கொள்கை எதனா ஒரு கொள்கை கேளுங்க தலைவர். இந்த மாதிரி வந்து சரி உங்க கொள்கை ஒரு கொள்கை கேளுங்க நீங்க. சரி நீங்க ப்ரொடக்ஷனா என்ன பண்ணீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க தலைவர், இங்க வாங்க. சரி இத்தனை வருஷமா சொன்னீங்க, அதுல ஏதாவது பண்ணீங்களா? நாங்க எல்லாம் பண்ணியாச்சுப்பா, எல்லாம் பண்ணாங்க. ஒண்ணு அவங்க பாத்துனுக்குறாங்க. சரி நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நாங்க ஒண்ணும் எதுவும் சொல்லலையே, நாங்க பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. கொள்கை வேற, சொல்றது வேற. உங்களுக்கு 70 வருஷம் உங்க கையில ஆட்சியை கொடுத்துருக்கோம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பண்ணிருக்காங்க தலைவர். லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் 1000 ரூபாய், அதெல்லாம் மாசம் கரெக்டாக போகுது. எங்கள் அம்மாவுக்கு வருது. பஸ் கொடுத்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் ஓசி பஸ்ன்னு வந்தவங்களை கேவலப்படுத்தினாரு. யார் சொன்னாது? இல்லை, பொன்முடி அமைச்சர் வந்து இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பக்கத்து கட்சி அவர் வந்து சேர்க்கவே இல்லை. நாங்கள் சிறந்த சேவை தான், ஆனால் அந்த சேவையை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆமாம் ஓசி பஸ்ஸான இன்னும் ஓசி பஸ்ஸா அப்படிங்கிற அந்த வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க? அது நாங்கள் பார்க்கல. அதெல்லாம் இல்லை. நான் நல்லா ஆச்சு கொடுக்குறாரு, பக்காவாக இருக்கும். அடுத்த வருஷமும் அவர் தான் வருவார். கடைசி ரெண்டே கொஸ்டின் மட்டும் தான் உங்கள்கிட்ட. நீ குறிப்பாக எப்படி பார்க்குறீங்க இந்த வாரிசு அரசியல்? அதை எப்படி பார்க்குறீங்க? வாரிசு அரசியல் எப்படி தலைவரே வரும்? அப்போ இப்போ நான் எங்கள் அப்பா வந்தானே, எங்கள் அப்பா கம்பெனி நான் தான் நடத்தணும், வேற யார் இவன் நடத்துவானா இல்லை வேற யார் நடத்துவாங்க? இதுவும் அதே மாதிரி தானே வரும் தலைவரே. நீங்கள் இல்லை நான் உங்கள்கிட்ட கமெண்ட்ல ஒன்று பட்ஜெட் கேட்க போகிறேன். உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு, அதை அனுபவிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா திமுகவோட சொத்து கிடையாது தமிழ்நாடு. அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. கண்டிப்பா மக்களால தேர்ந்தெடுக்க. கண்டிப்பா அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. நான் என்ன சொல்றது, அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ உண்மையா சிஎம் தான் வருவாரு அப்படிங்கிறாங்க. சிஎம் ஸ்டாலின் தான் வருவாரு. அடுத்த வருஷம் அவர் தானே வருவாரு. அதுக்கப்புறம் உதயநிதி வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாலின் தான், அவ்வளோதான். துணை முதல்வர் இருக்கலாமையா? இல்லை, இருக்க முடியாது. அவர் அமைச்சராக இருக்காரு. மக்களாக சேப்பாக்கத்துக்கு அவர் தான் ஜெயிச்சார். ஜெயிக்காம இல்லையே, ஜெயிச்சனால தானே முதல்வர் கொடுத்தாங்க. ஜெயிக்காம ஒன்று முதல்ல முன்னாடி எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் யாரு நம்ம உதயநிதி அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன சொன்னாரு? எங்க எவ்வளவோ அறிவுள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அமைச்சர்லாம் இருக்காங்க, துணை முதல்வர் ஆயிட்டாரு. அதனால கேட்குறேன். நம்ம ஏன் தப்பே இல்லையா? அவர் நல்லா இது பண்றாரு. உதயநிதி சொல்லியிருந்தாரு, அதனால கேட்குறேன். சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா தலைவரா? நீங்களே சொல்லுங்க. அப்பெல்லாம் சொல்றதெல்லாம் செய்யலாம், கண்டிப்பா அவர் செய்வார். கண்டிப்பா. அவ்வளோ நீங்க போட்டியா பாக்குறீங்களா இல்லையா? பார்க்கலாம். நான் யாரையும் பார்க்க மாட்டோம். சிங்கம் எப்போ சிங்கலாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கலாம்டா. பிரச்சனையே இல்லை. அடுத்த வருஷம் பார்ப்போம். நீ பார்ப்போம்டா, அடுத்த வருஷம் வரமா பார்ப்போம். உங்களால காசு கொடுக்காம வெற்றி பெற முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா முடியாது. எல்லா இடத்துலயும் நீங்க கோழி கொடுக்குறீங்க, கோழி பிரியாணி, கோட்ரு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அவங்க கொடுக்கலையா? கொடுக்கல. நீ பாத்தியா? நீ கொடுக்கத பாத்தியா? நாங்க பாத்தோம். 200 ரூபாய் குத்தாங்களே, அத குத்தாங்க. உங்கள 300 ரூபாய் குத்தாங்க. நாங்க 2 வருஷம் 300 ரூபாய் குத்தீங்க நீங்க. அவ்வளவுதான். நாங்க குத்துமா? எங்க கூட்டம் பாத்தியா? கூட்டம் காசு, அதான் காசு. ஆமா, காசு குத்தாடா. நீ செலிபிரிட்டியா இருந்தா 10 பேர் உன்னை சுத்தி இருப்பான்டா. அதேதான். இல்ல காசு கொடுத்தாங்களான்னு கேக்குறாரு. காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் போயிருக்க இதுக்கு காசு எனக்கு குத்துது இல்ல, அவ்வளவுதான். அந்த 30 பேர் விழான்னு வச்சிங்களே. ஆமா, இது அதான்டா கரூர்ல 30 அதான் 30 பேர் விழா எங்க தளபதி சொன்னார்ல. 30 விழா வச்சிருந்தீங்கல்ல,
அதுக்கு கூட ஆளுகளை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த 300 வீடியோ எல்லாம் வருது. ஏன் அப்படி அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் நான் இப்போ அங்கே போகல, எனக்கு தெரியாது அது. ஆனால் உண்மையால நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் போயிருந்தா கண்டிப்பாக போனவங்க தானே வீடியோ தெரியல யார் போட்டது. ஏன் நான் பார்க்கலடா, காட்டு எடு காட்டு எடு. இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு. அந்த வீடியோக்கெல்லாம் இல்லை, நான் வேணா கூட உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 200 ரூபா ஊப்பின்னு உங்களை சொல்கிறாங்களே, என்ன காரணத்துக்கு நினைக்கிறீங்க? தெரியல தெரியல அவங்களோட இது அது நம்ம சொல்ல தெரியல. ஆனால் இந்த தடவை திமுக காசு கொடுக்காம வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். வெற்றி பெற வாழ்த்து. ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்லிருக்காங்க இந்த வட்டம் டிவிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, 200 ரூபா கொடுக்காம இந்த வட்டம் வெற்றி பெற போகிறோன்னு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா ப்ரோ, அவங்க 200 ரூபா கொடுக்க மாட்டாங்க, இந்த வாட்டி 1000 ரூபா கொடுப்பாங்க. ஏன் இந்த வட்டம் 1000 ரூபாங்கிறீங்க? எல்லாரும் 200 ரூபான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த வாட்டி 1000 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா போட்டி அதிகம்ல, இந்த தளபதி இருக்காருல்ல, பயன்ட்டாங்க. இப்போ ஏற்கனவே பயன்ட்டாங்க. வீட்டில் உட்காந்து யார் நாங்களாடா? டேய் எல்லாம் நீங்கள் பண்ணதாண்டா. இந்த கருவு பிரச்சனைக்கு பின்னாடியே திமுக இருக்குன்னு. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை பேர் போடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த வட்டம் திமுக டிவிகே டிஎம்கேன்னு இருக்குது, இந்த போட்டி எப்படி இருக்கும்? 70 வருட திமுக அவனை ஈஸியாக வீழ்த்த முடியுமா? பண்ணிடலாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஒன்றுமே இல்லை, இத்தனை வருஷம் வந்து எதிர்கட்சியாக வந்து அதிமுக தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க இல்லை இப்போது. ஏன்னா டிவிகேவும் டிஎம்கே தான் இப்போ இருக்குது. அந்த மாதிரி இப்போ கண்டிப்பாக மாறும். தளபதி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவார். ஆனால் திமுக ஒரு பயத்தை டிவிக்கு ஏற்படுத்தி. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து டிவிகே மேலே தளபதி மேலே பயம் இருக்குது. இப்போ இந்த கரூர் சம்பவம்லாம் என்ன நினைக்கிறீங்க? 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் டிவிக்கு? கண்டிப்பாக இருக்கும் வெற்றி வாய்ப்பு. ஆனால் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் படலை, அவங்க வந்து ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா விஜயை பார்க்க வர கூட்டம் தான் அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் வரவன் நீங்கள் வந்து எத்தனையோ பேர், எத்தனை லட்சம் பேர் வராங்க, அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் பேராவது கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்களா? ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் போடுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க, கண்டிப்பாக போடுவாங்க ஓட்டு. டிஎம்கே வீழ்த்ததுக்கான சக்தி விஜய்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஆனால் விஜய் வந்து இப்போ பயந்துட்டாரு, கரூர் விஷயத்தில் போய் வீட்டுக்குள்ளே விழுந்துட்டாரு, அவரால் வெளியிலே வர முடியாதுங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, வருவார், கண்டிப்பாக வருவார். 2026 அப்போ டிவிகே தான். விஜய் எல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்குமா? விஜய்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? டோட் பார்த்துருக்கேன். எத்தனை தடவை பார்த்தேன்? 2 தடவை பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. வீட்டிலலாம் யார் போட்டு போடுவாங்க? நான் டாடி கிட்ட கேட்டால் போடுவார். சரி, யாருக்கு போட சொல்லுவேன்? யாருக்கு போட சொல்லுவேன்? எனக்கு அதான் போட சொல்லுவேன். யாருக்கு ஓட்டு போட சொல்லுவேன்? இந்த டாடியை இந்த அம்மாவை. யாருக்கு? விஜய் தாத. விஜய்க்காக. ஆனால் உங்கள் அம்மா போட மாட்டாங்கல்ல? என் அம்மாவும் டாடியும் 2 பேருமே போடுவாங்க. உங்கள் கொள்கை ஒரு கொள்கை கேளுங்க. நீங்கள் சரி, நீங்கள் போட சொன்னா என்ன பண்ணீங்க? இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க தலைவர், இங்கே வாங்க. சரி, இத்தனை வருஷமா சொன்னீங்க, அதில் ஏதாவது பண்ணீங்களா? நாங்கள் எல்லாம் பண்ணியாச்சுப்பா, எல்லாம் பண்ணி நாங்கள் ஒன்று ஒன்றா அவங்க பார்த்துனுக்குறாங்க. சரி, நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன். நாங்கள் ஒன்றும் எதுவும் சொல்லலையே, நாங்கள் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. டிஎம்கே தான் நான் எப்பவுமே. ஆமாம் கரெக்ட், நல்லா ஆட்சி தலைவரா. தளபதி தான் ப்ரோ.